ஹாய், இந்த வீடியோவில் நம்ம கிளியராக என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீஃப் கெஸ்ட் யார் வந்தாங்க, செகண்ட் டிக்கெட் ப்ரைஸ் என்னது, தேர்ட் ஷோ டைமிங் என்னென்ன ஷோ டைமிங் இருக்குன்னு சொல்லிட்டு, ஃபோர்த் சீட் அவைலபிலிட்டி எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், அண்ட் ஃபைனலி ஃபிஃப்த் இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு என்னோட ரிவ்யூ சொல்ல போகிறேன். எஸ், ஓப்பன் பண்ணி வச்சது யார் பார்த்திங்கன்னா நம்ம சுந்தரி மேம் தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு கடலூரோட மேயரே. கடலூர் கார்ப்பரேஷன் அமைஞ்சதுக்கப்புறம் அவங்க தான் நம்மளோட ஃபஸ்ட்டு மேயர். அவங்க வந்து பிரம்மாண்டமாக சூப்பராக ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. செகண்ட் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100, 150, 200 சொல்லி 3 ரேட் வச்சுருக்காங்க தனித்தனியாக. 100னா நம்ம கொஞ்சம் பின்னாடி உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும், 150னா கொஞ்சம் நடுவில், 200னா நல்லா கிட்டே உட்காந்து பார்க்கலாம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷோ டைமிங் என்னெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா 1 PM, அதாவது மதியம் 1 மணிக்கு, மதியம் 4 மணிக்கு ஒன்று, சாயங்காலம் 7 மணிக்கு ஒன்று. ஒரு நாளைக்கு 3 ஷோ நடக்குது டெய்லி. சண்டே ஹாலிடே அன்னைக்கு சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஷோ 11 மணிக்கே காலையிலே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ சண்டே ஃபேமிலியோட ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்க்குறவங்களாம் காலையிலே கூட வரலாம். சண்டே ஃபுல் டே ஷோ நடக்கும். 11 ஒன்று, 1 PM ஒன்று, 4 மணிக்கு ஒன்று, 7 மணிக்கு ஒன்று சொல்லிட்டு. ஃபோர்த் ஒன் சீட் அவைலபிலிட்டி எவ்வளோ சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நாங்களே வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட 2000 சீட்ஸ் இருக்குது. 2000 பேர் ஒரே அடியாக ஒரு ஷோவில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு சீட்ஸ் போட்டிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் டைம் நான் என் லைஃப்லேயே ஆஃப்ரிக்கன்ஸை பார்க்குறேன். அவங்களோட அந்த டான்ஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். சூப்பராக ஒரு மாதிரி அந்த ஃபேஸே வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். அதே சிரிச்சுட்டே டான்ஸ் ஆடுவாங்க. அந்தமாரி ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ வைப்பாக இருக்காங்க, இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, கூட போய் ஆடணும் போல் இருந்துச்சு. ஆனால் நம்மளால் அங்கே ஆட முடியாது. அதனால் செம்மையாக இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது. அந்த ஆஃப்ரிக்கன்ஸே ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டு ஒரு சர்க்கஸ் ஷோவில் வந்து இந்தமாரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காகவே போகலாம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க அண்டு ஃபேமிலியாக போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவீங்க. ஏன்னா கிட்ஸுக்கு வந்து நிறையா ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அந்த ஃபன் பண்ணிகிட்டே இருந்தாங்க கிட்ஸுக்காகவே. அண்ட் எங்களுக்கு அது பார்க்கும்போது ஒரு பக்கம் மனுஷன் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது பாடுறா சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்ட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அவங்களோட டேலண்ட் நினச்சி எங்களுக்கு செம்ம ப்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய விஷயம் காட்டல. ஏன்னா இப்போயே எல்லாமே காட்டுட்டேன்னா அங்கே போய் நீங்கள் பார்க்குறதுக்கு சர்ப்ரைஸ் எதுவும் இருக்காது சொல்லிட்டு, உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பாய் கைஸ்.